உன்னை எல்லோரும் திரும்பி பார்க்க வேண்டும் என்று நீ நினைப்பது உண்மை என்றால் நீ யாரையும் திரும்பி பார்க்காதே. வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா. என் அன்பின் பிரியமே, இன்று நீ நின்று இந்த கந்தன் வாக்கினை கேட்கத்தான் வேண்டும். ஏனென்றால் நான் உன்னோடு தானே பேச வந்திருக்கின்றேன். என் பிள்ளை, அறக்க பறக்க எந்த வேலையை செய்வது என்று தெரியாமல் அங்குமிங்குமாக ஓடிக்கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் உன்னை அமைதிப்படுத்தி ஓரிடத்தில் அமர வைத்து கந்தன் என்ன சொல்ல வருகிறேன் என்பதனை கேட்கச் சொல்கின்றேன். என் பிள்ளையே, உனக்கு வாழ்க்கையில் எப்பொழுதும் இறுக்கமான ஒரு சூழ்நிலை நிலவிக் கொண்டிருக்கின்றது. இப்படியே நீ இருந்து கொண்டிருப்பது இந்த கந்தனுக்கு பிடித்தமில்லை. ஒரு நிமிடமாவது மனதை சற்று தளரவிட வேண்டும். இல்லை என்றால் மேலும் மேலும் உனக்குள் கஷ்டங்களும் துன்பங்களும் வந்து கொண்டே இருக்கும். மேலும் மேலும் உனக்குள் பல தீமைகள் வந்து ஆட்டி படைக்க தொடங்கிவிடும். எப்பொழுதுமே நம்முடைய மனதை தெய்வத்தின் மீது செலுத்தும் பொழுதுதான் மனது ஒருநிலைப்பட்டு பல நல்ல விஷயங்களை உன்னுடைய மனது சிந்தித்து கொண்டே இருக்கும். இல்லாது போனால் தேவையில்லாத மனிதர்களினுடைய சகவாசமானது உன்னை தவறான விஷயங்களை அதிகமாக சிந்திக்க வைத்துவிடும். அப்பன் சொல்வது உனக்கு புரியும் என்று நான் நம்புகிறேன். அதனால் இன்று இந்த கந்தனுக்காக நேரம் ஒதுக்கு. உன்னை தேடி வருகின்ற கந்தன் உன் அப்பன் நிச்சயமாக உன்னோடு பேச வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டுத்தான் வந்திருக்கின்றேன். என்னை மதித்தால் நீ கேட்பாய் என்று நான் சொன்னதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது. எப்படியாவது உன்னை இந்த வார்த்தைகளை கேட்க வைத்துவிட வேண்டும் என்பதுதான் அப்பனின் நோக்கம். அப்படியானால் என்னுடைய நோக்கத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று நான் செய்வது சரிதானே? இந்த வாழ்க்கையில் நீ அடைய நினைப்பதையெல்லாம் என்னவென்று நான் உனக்கு சொல்ல நினைப்பது உண்மைதானே? இனிமேலும் என்ன நடந்து விட்டது, ஏது நடந்து விட்டது என்று சொல்லி நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்காமல் உனக்காக எப்பொழுதுமே எந்த சூழ்நிலையிலுமே உனக்கு கை கொடுக்க காத்து கொண்டிருக்கின்ற இந்த கந்தனை நீ உதறிவிடலாமா? ஒரு வார்த்தை சொல்லும் பொழுது அது உனக்கானதுதான் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை வேண்டும் என்றே பல சோதனைக்கு ஆளாக்கிய மனிதர்கள் இன்னமும் உன்னைத்தான் சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கின்றார்கள். இனியும் ஏதாவது ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குமா, உன்னை கண்ணீர் சிந்த வைக்கலாமா என்பதுதான் இவர்களினுடைய முழு நேர எண்ணமாகவே இருந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் அப்படி ஒரு சூழ்நிலையை உருவாக்க உன் அப்பன் நான் தயாராக இல்லை. இவர்கள் என்ன வேண்டுமானாலும் நினைத்துவிட்டு போகட்டும், எதை வேண்டுமானாலும் செய்வதற்கு உன்னை சுற்றி வரட்டும். ஆனால் நான் இருந்து உனக்கு என்ன கொடுக்க நினைத்தாலும் அதை உனக்கே உனக்கானதாக உறுதியாக நிச்சயமாக உன் கைகளில் கொடுப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் நேற்றா இன்றா உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றேன். நீ பிறந்ததிலிருந்து உன் அருகில் நின்று கொண்டிருக்கின்றேன். யாருக்கு என்னுடைய உதவி தேவை என்பது எனக்கு நன்றாக தெரியும். யார் எந்த மனநிலையில் இருக்கிறார்கள், யார் எப்பொழுது இந்த வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடைய வேண்டும் என்பதையெல்லாம் நான் நன்றாகவே கணித்து வைத்திருக்கின்றேன். அப்படி இருக்கும் பொழுது உன்னை சுற்றி வருகின்ற அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொண்டு உனக்கு என்ன வேண்டும், ஏது வேண்டும் என்பதனை நீ உறுதியாக நினைவில் கொண்டால் போதும். வேறு எதையும் சிந்தித்து கொண்டு உன்னை நீ காயப்படுத்தி கொண்டிருக்க கூடாது. உன்னை சுற்றி என்ன நடந்தது என்று யோசிப்பதை விட இனிமேல் எந்த ஒரு விஷயத்திலும்
உனக்கு பாதிப்புகள் வந்துவிடக் கூடாது என்பதில் நீ கவனமாக இருக்க வேண்டும். கந்தா, சில சூழ்ச்சிகளும் சில துரோகங்களும் இந்த வாழ்க்கையில் ஆட்டி படைக்கின்ற நேரம் நான் எப்படி அதனை தெரிந்து தடுத்து நிறுத்துவது என்று நீ சொல்கிறாய் அல்லவா? என் பிள்ளையே, நிச்சயமாக உன்னால் முடியும். எப்படி தெரியுமா? ஒரு பிரச்சனை உன்னை நோக்கி வருகிறது என்றால் அதை நீ ஏற்றுக்கொண்டால் மட்டும்தான் உனதாகும். இதுவெல்லாம் ஒன்றா என்று சொல்லி சட்டென்று நீ அதனை விட்டு ஒதுங்கி செல்வாயானால் அது ஒரு பொழுதுமே உனக்கு கவலையாக தோன்றாது. ஒரு பொழுதுமே உனக்கு அது வேதனைகளை கொடுக்காது. என்ன நடந்தாலுமே இந்த கந்தனின் அருளோடு உனக்கு வாழ்க்கை நிச்சயமாக பேரதிசயங்களை எல்லாம் நடத்தி கொடுத்துவிடும். உன்னோடு நான் இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு இதைவிட இன்னமும் பல அற்புதங்களை நடத்தி கொடுக்க தயாராகிவிட்டது. ஏன் தெரியுமா? நீ நினைத்த அதிசயங்களை உனக்கு காண வேண்டிய நேரம் வந்துவிட்டது. கந்தனை வணங்கி வணங்கி வாழ்க்கையில் என்ன கண்டேன் என்று நீ சொல்கின்ற இந்த நேரத்தில் நீ என்ன காணப் போகிறாய் என்பதனை உனக்கு தெளிவுபடுத்த இந்த கந்தன் இப்பொழுது வந்திருக்கின்றேன். நான் உன் முன்னால் நின்று உனக்கு என்ன சொன்னாலும் அதையெல்லாம் நீ சரியாகவும் உறுதியாகவும் பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த முருகன் உன்னிடத்தில் எதையெல்லாம் நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் என்று நினைத்தேனோ அதையெல்லாம் என்றும் என்றென்றும் உனக்கே உனக்கானதாக நான் மாற்றி கொடுப்பேன். அது என்னுடைய பொறுப்பல்லவா? நான் ஒரு பொழுதும் என்னுடைய பொறுப்பிலிருந்து தவற மாட்டேன். என் பிள்ளைக்கு எதை செய்ய நினைத்தாலும் அதை நான் செய்து கொடுக்காமல் உன்னை விட்டு வேறெங்கும் செல்ல மாட்டேன். படுகுழியில் நீ விழுந்து கிடந்தாலும் உன்னை கை கொடுத்து நான் தூக்கி விடுவேனே தவிர ஒரு பொழுதும் இந்த மனிதர்கள் போல நீ இருப்பதை உன்னை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வாழ்க்கை உனக்கு பல வேடிக்கையான மனிதர்களை காண்பித்து கொடுத்திருக்கின்றது. இவர்கள் எல்லாம் எப்படிப்பட்டவர்கள் என்பதனை உனக்கு தெளிவுபடுத்தி இருக்கின்றது. சூழ்நிலைகளை எல்லாம் இந்த வாழ்க்கை உனக்கு சரியாக காண்பித்து கொடுத்திருக்கின்றது. அப்படி இருக்கும் பொழுது இனி எதற்காகவும் என் குழந்தை நீ வருத்தப்பட வேண்டாம். எந்த நிலையும் இனி உன்னை பாதிப்படைய செய்ய வேண்டாம். கந்தன் இருக்கும் பொழுது உனக்கு பயம் எதற்கு? உன் அப்பன் நான் இருக்கும் பொழுது என் பிள்ளைக்கு தேவையற்ற சிந்தனைகள் எதற்கு? இனி ஒவ்வொரு நாளும் உனக்கான நாளாக இருக்கும். இனி ஒவ்வொரு விடியலும் உனக்கான விடியலாக இருக்கும். அதுபோல இந்த விடியலும் உனக்கானது என்பதனை எதிர்கொண்டு உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் நீ சரியாக புரிந்து கொண்டு உன்னுடைய வெற்றியை இன்று நீ உறுதி செய்தே ஆக வேண்டும். கந்தன் இருந்து கொடுக்கின்ற வெற்றியும் உன் வாழ்க்கையில் நீ நினைக்கின்ற எல்லா நல்ல விஷயங்களும் ஒன்றாக இருக்கும் பொழுது நிச்சயமாக அத்தனை விஷயங்களும் உன் கைகூடி வரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. உனக்கு என்றும் என்றென்றும் நல்லதே நடக்கட்டும். இனி உன்னை சூழ்ந்து வருகின்ற எல்லா விஷயங்களும் உனக்கு மிக பெரிய உண்மையை சொல்லிக் கொடுக்கட்டும். அப்பன் நினைத்து விட்டால் எதையும் உன் வாழ்க்கையில் சாதித்து கொடுத்து விடுவான் என்பதற்கு இந்த வாழ்க்கை இனிமேல் உனக்கு மிக பெரிய உதாரணமாக இருக்கத்தான் போகின்றது. எதற்கும் கலங்காதே. எந்த நிலையிலும் இந்த மனிதர்களுக்காக மட்டும் பின்வாங்கி விடாதே. தெய்வத்தை நினைத்து தெய்வத்தின் ஆசிகளை பெற்று வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக செய்திட நீ எப்பொழுதும் தயாராக இரு. உனக்கு நல்லது என்றும் என்றென்றும் நடந்தே தீரும். உன்னை சோதித்த விஷயங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் உன்னை சாதிக்க இப்பொழுது உன்னை தூண்டுகிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். வேறு எந்த சிந்தனைகளையும் நினைத்து
இனி என் குழந்தை, நீ வருத்தப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. உன்னை வழிநடத்தும் கந்தன் என்றும் உன்னை காப்பான். வேல் வேல் முருகா, வெற்றிவேல் முருகா.